சிட்டில எப்பெல்லாம் குற்றங்கள் நிகழுதோ, எப்பெல்லாம் குற்றவாளிகளின் நடமாட்டம் தெரியுதோ, எப்பெல்லாம் குற்றங்களின் மேகம் சூழுதோ, அப்பெல்லாம் அவைகளை அழிக்க சிஐடி தனது ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறார். புதிய யுகத்தின் இதுவரை காணாத குற்றங்களை எதிர்கொள்ள முற்றிலும் புதிய வடிவத்தில் சிஐடி ஸ்குவாட் எப்போதுமே ஒரு அடி முன்னே. சோனி ஏயில் நம்மளோட இந்த பிக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்ற கிக்கோ? ஆமா மேயர் அங்கிள், இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஜாலினா சாதாரண ஜாலி இல்ல, ரொம்ப ஜாலி. அதனால அடுத்த தடவை போகும்போது ஒரு பஸ் இல்ல 2 பஸ் கொண்டு போகணும். அச்சச்சோ, அது இருக்கு. ரேஸ் ஏதாவது போக போறீங்களோ என்ன? அப்படி இல்ல, ஒரு பஸ்க்குள்ள நாம உட்காரலாம், இன்னொரு பஸ்ல சாப்பிடுறதுக்கான பொருள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம்ல. இந்த தடவை சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அச்சச்சோ, அச்சோ, அச்சச்சோ, திடீர்னு என் வண்டிக்கு என்ன ஆச்சு? என்ன செல்லம் ஷாலோ, சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடு. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. 2 நிமிஷத்துல நான் இதை சரி பண்ணி காட்டுறேன் பாருங்க. கார்பரேட்டர் நல்லா இருக்கு, பேட்டரி அதுவும் நல்லா இருக்கு, கப்ளிங்ஸ் அதுவும் நல்லா இருக்கு, ஸ்டார்டர் மோட்டர் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த ஷாலு ஏன் ஸ்டார்ட் ஆகாம அடம் பிடிக்கிறா? டெம்போனா, நீங்க இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம். எதா இருந்தாலும் இந்த டெம்போனாக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். இப்ப பாரு. பாத்தியா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அமேசிங். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒருவேளை யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. அடேங்கப்பா, இது எவ்வளவு பெரிய பங்களா. பங்களான்னு சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. நான் இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப இதோட கதவை எப்படிதான் திறக்கிறது? அச்சச்சோ, இந்த பங்களாவோட கதவு எப்படி தானா திறந்துச்சு? ஒருவேளை பூதம் ஏதாவது இதுக்குள்ள இருக்கோ என்னவோ தெரியலையே. நீங்க நினைக்கிற மாதிரி பூதம்லாம் இல்ல மேயர் அங்கிள். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த இடமே ஒரே டஸ்டா இருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த இடம் குப்பையா இருக்கு. பல வருஷங்களா இங்க யாருமே வந்ததில்லைன்னு தான் எனக்கு தோணுது.
வாவ், இவ்ளோ பெரிய பழமையான பங்களா யாரோட தான் இருக்கும்? என்னோடதுதான். பூதம். அந்த பெயிண்டிங்ல இருக்கிற ஆளும் இவரு ஒரே ஆள் தான். பாத்தீங்கல்ல, ஓடிடுவோம். என்னை காப்பாத்துங்க. என் கதை அவ்வளவுதான் போல இருக்கு. நீங்க யாரும் பயப்பட வேணாம். நான் ஒண்ணும் பூதம் இல்ல. என்னோட பேரு பிரின்ஸ். இது எங்க அப்பாவுடைய பெயிண்டிங். அப்புறம் இது என்னுடைய அரண்மனை. குட் ஈவினிங் பிரின்ஸ் அண்ணா. பக்கத்துல இருக்க சன் சிட்டி தான் எங்களோட ஊரு. நாங்க வந்த பஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நாங்க உதவி தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. ஏன்னா இந்த அரண்மனையில இருட்டினதுக்கு அப்புறம், அதாவது 7 மணில இருந்து வித்தியாசமான சத்தம்லாம் வந்துட்டே இருக்கும். இந்த டோனி இங்க இருக்கும்போது நீங்க யாரு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தன்னை வீரன்னு நினைச்சு பாரு. இப்ப தரையில விழுந்து கிடக்கிறாரு பாரு. இந்த டோனி ஒரு பஞ்ச் விட்டா நான் சொன்ன மாதிரியே இப்ப டைம் 7 மணி ஆயிடுச்சு. நீங்க எல்லாருமே இங்க இருந்து போறதா உங்களுக்கு நல்லது. அப்படின்னா நீங்க? நான் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து போறது வழக்கம். நானும் இப்ப கிளம்ப தான் போறேன். நாங்க 8 பேரா திரும்பி போக முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன சொல்றாரு? சுருக்கமா சொன்னதுக்கான அர்த்தம் ட்விங்கிலையும் டோடோவையும் காணும்னு சொல்றாரு. இந்த இடம் நல்லா இருக்கே. அடேங்கப்பா, இந்த லைப்ரரி எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. 2 வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா சூப்பர் அமேசிங். ஆனா இந்த புக்ஸ் எல்லாமே தூசு படிஞ்சு இருக்கு. இது எல்லாத்தையும் ஏன் க்ளீன் பண்ணாம வச்சிருக்காங்க? யாருங்க? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பூத் பங்களா. இது எந்த மாதிரி புக்கு? Oh God, நான் வசமா வந்து மாட்டிக்கிட்டு போல இருக்க. என்னை போக விடு, என்னை விட்டுடு. எங்க போகணும்னு நினைக்கிற? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ சாப்பிட கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். நீங்க என்ன தேடிட்டு இருந்த? அதோ அங்க பாரு டோடோ, அந்த புக்ஸ் எல்லாம் நீ தானே கீழே தள்ளி விட்ட. எந்த புக்ஸ்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு தெரியுமா? கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கிக்கோ, விடு, எங்களை விடு, விடு. கிக்கோ, காப்பாத்து. கிக்கோ. கீகோ, எங்களை காப்பாத்து. இல்லன்னா அந்த ராட்சசன் எங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இவன் ராட்சசெல்லாம் இல்ல. இவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். இவனுடைய பேரு ஹிம்மத். இருட்டிருச்சு. உடனே நம்ம இங்கிருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. நிலா வானத்துக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல எங்க இருந்தா அது நமக்கு தான் பெரிய ஆபத்து. அப்படி என்ன ஆபத்து இங்க இருக்கு? சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா இங்க ஏதோ ஒரு நிழல் வந்துட்டு போறதா சொல்றாங்க. சில பேர் அத பூதம்னு சொல்றாங்க, சில பேர் அத பிசாசுன்னு சொல்றாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் வாங்க. யாரு? நான் தாங்க. அவர் சொல்றது சரின்னு தோணுது. கூடிய சீக்கிரம் நாமளும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். சும்மா பூதங்களோட நமக்கு எதுக்கு தேவையில்லாம சண்டை? எனக்கு இந்த பூதங்களை எல்லாம் பார்த்து ஒன்னும் பயம் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு தடவை நான் ஒரு பூதத்தை பிடிச்சு அடிச்சு உதைச்சேன். எலும்புலயே குத்துன. அப்ப அந்த பூதம் ஒரு ஓரமா உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க சொல்றதுல உண்மையா அங்கிள்? பின்ன என்ன? ஒருவேளை நான் பொய் சொல்றதா இருந்தா அந்த சிலந்தி வலை வந்து என் தலையில விழுட்டும். என்னை யாராவது காப்பாத்துங்க. அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாமே போய் தானே?
இந்த இடத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா haunted. வாங்க நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடலாம். என்ன சொல்ற கிக்கோ? சரி வாங்க நம்ம போலாம். இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எப்படி அசையுதுன்னு புரியலையே. அப்புறம் அங்க இருந்த பெயிண்டிங் அது எப்படி தலைகீழா மாறுச்சு? இப்படிதான் என்னோட அனுமதி இல்லாம நீங்க இந்த பங்களாக்குள்ள வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது. நீங்க செஞ்ச இந்த பெரிய தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அட கடவுளே, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காங்களே. சாப்பிட்டதெல்லாம் உணவு பொருள், அதனால என்ன சாப்பிட்டுருவாங்க போல இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, அப்படிலாம் நடக்காது. இன்னொரு விஷயம், அவங்க ஒண்ணும் மந்திரவாதி கிடையாது, யாரோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க யாரையும் பயமுறுத்த கூடாது. இங்க இருந்து நீங்க போறதுதான் நல்லது. இங்க பாருங்க, லேடிஸ நான் எப்பவுமே அடிக்க மாட்டேன். அதனால கடைசி முறையா நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதாவது நீங்க அச்சச்சோ, எனக்கு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த கேன் எப்படி அவங்க உடம்ப தாண்டி வெளியில வந்துச்சு? ஏப்பா கிக்கோ, அது பூதமா இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை அவன் நம்ம இடமா இருந்தா அந்த கேன் அவன் மேல போட்டு கீழே விழுந்திருக்கும்ல. என் மேலேயே கேன தூக்கி எறியறியா? இதுக்கப்புறமா உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத. உங்க எல்லாரையும் அழிச்சு நான் சட்னி ஆக்க போறேன் பாருங்க. பாட்டிமா, நீங்க டோனி பாஸ் கூட்டிட்டு போங்க. அவர்தான் இல்ல சட்னியை தொட்டு சாப்பிடுவாரு. ஆனா எங்களை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, நான் இந்த பிசாச ஒரு வழி பண்ணிருப்பேன். ஆனா நான் இப்போ லோட விளையாட போகணும், அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். கண்ணா, திடீர்னு ராத்திரி நேரத்துல சத்தம் கேட்டுச்சுன்னா யாரும் எங்கேயோ பதுங்கி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அதாவது நீங்க சுருக்கமா சொன்ன அந்த விஷயம் அதானே? ஓடுங்க. அச்சச்சோ, என்ன பண்றது? கதவு தானா மூடிடுச்சு. நாம இப்ப இங்க இருந்து எப்படி வெளியே போகிறது? நீங்க யாரும் இங்க இருந்து வெளியே போக முடியாது. உங்க உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாதான் வெளியே போக போகுது. ஆனா உங்க உடம்பு மட்டும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்ல. வேற வழியே இல்ல. இங்க இருக்க எல்லாரையும் சேஃபா வெளியில கொண்டு போறதுக்கு நான் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். நான் கீக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ. உதவின கிட்ட புட்ட ஓடி வரவேனே, எதிரி எதுவும் பண்ணி ஓட விடவேனே, நடுந்தூர பயணம் பண்ண கூட்டி போவேனே. ரைட்டா இருந்தானு ராங்கா இருந்தானு தப்பு தண்டை நடந்துட நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஹலோ படி கிக்கு, நான் தான் உன்னோட ஸ்பீடோ. சின்னதா குறும்புத்தனம் பண்ணணுமா இல்ல யார் கூடயாவது சண்டை போடணுமா? How can I help you? சீக்கிரம் சொல்லு. சூப்பர் ஸ்பீடோ, இந்த பங்களால இருந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. அதனால இங்க இருக்கவங்க எல்லாரையும் நம்ம சேஃபா வெளியில கொண்டு போகணும். ஃபார்முலா நம்பர் 58 அப்ளை பண்ணு. Sure buddy, activating formula number 58.
The witch is on her way to attack. Let's go, run and not look back. This is not a fairy tale. Your spells are going to fade. First we'll rescue everyone. Trust me, bitch, your luck is done. Everybody hold on tight. Kiko and Speedo will make it right. சூப்பர் ஸ்பீடோ, இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம நண்பர்களை ரொம்ப சேஃபா சன்சிட்டிக்கு கொண்டு போறதுதான். சோ ஃபார்முலா நம்பர் 45 அப்ளை பண்ணு. இப்பவே ஃபார்முலா நம்பர் 45 ஆக்டிவேட் பண்றேன். சூப்பர் ராக்கெட் யூஸ் பண்ணி பஸ்ஸை இழுத்துட்டு போறேன். சரி வா, நம்ம 2 பேரும் உள்ள போய் அந்த சூனியக்காரிய ஒரு வழி பண்ணலாம். ஓ, நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம 4 பேரும் உள்ள போறோம். எங்களோட ஃப்ரெண்ட தனியா விட்டுட்டு நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். ஆமா, எப்போ கிக்கோ தனியா விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். பாத்தீங்களா, அவங்க இப்ப கூட இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. மரியாதையா எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் நெருப்புக்கு எரியாக்கிடுவேன். உள்ளதான் இப்ப யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவங்க யார் வெளியில போக சொல்றாங்க? அத நாம உள்ள போய் பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். நீ இப்போ என்ன படிச்சிட்டு இருக்க ட்விங்கு? இந்த பங்களாவை பத்தி இதுல ஏதோ எழுதி இருக்கு. அடடா, இந்த திங்ஸ் எல்லாம் பழைய இடத்துக்கு எப்படி போய் சேர்ந்துச்சு? அம்மா, அவங்க எங்கதான் போயிட்டாங்க? நீ என்ன கூப்பிட்டதுனால நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நீங்க அழிய போறத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். அங்கிள், நீங்களா? நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் இங்க வந்தேன். நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இங்க இருந்து தப்பிச்சு போனீங்களா இல்லையா? அங்கிள், இப்ப நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். இவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. இந்த பாத்தியா கேக்கோ? இதுதான் விஷயமா? அடடா, அவங்க இங்க அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்காங்களே. இத பார்த்ததுமே என்னோட பசியே போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? யாரும் பேசாதீங்க. கிக்கு, என்ன காப்பாத்து. இவங்க எப்படி ரெண்டா மாறினாங்க? 2 பேர் இல்ல, 3 பேர். இப்போ நாம என்ன பண்றது கீகோ? சூப்பர் ஸ்பீடோ, நீ ட்விங்கிளையும் டோடோவையும் காப்பாத்து. அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே கீகோ. உங்களோட இந்த பூத் பங்களா மாதிரி நீங்களும் டூப்ளிகேட் தான். அவ எப்படி இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? அவளை மடக்கவே முடியலையே. இங்க நடக்கிறது எல்லாமே பொய் தான் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. நீங்க எரிஞ்ச பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எந்த தடையும் இல்ல. காரணம் அந்த சூன்யக்காரியோட இமேஜஸ் மாதிரி அந்த பாம்ஸ் எல்லாமே ஒரு ஹாலோகிராஃபிக்
கிராபிக் இமேஜஸ் தான், சும்மா ஆளுங்களை முட்டாளாக்குற விஷயம். ம். இங்க பாருங்க, இதுல இருந்து தான் இந்த இமேஜஸ் வெளியில வந்திருக்கு. வாய்ஸ் கூட இதுல இருந்து தான் வெளியில வருது. இதெல்லாம் பயன்படுத்தி யாருமே இந்த பங்களாக்குள்ள வராம இருக்கிறதுக்கு நீங்க செஞ்ச பிளான் சூப்பர். பெயிண்டிங்க தலைகீழா மாத்துனது, பர்னிச்சர், ஸ்டாச்சு எல்லாத்தையும் அசைச்சது, அது எல்லாமே நீங்க செஞ்ச வெறும் விளையாட்டு. ஆமா, அதனால என்ன? இது என்னோட அரண்மனை. இந்த இடத்துல என் விருப்பப்படி நான் என்ன வேணாலும் செய்வேன். பிரின்ஸ் அண்ணா, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. ஏன்னா இந்த இடத்தோட ஒரிஜினல் பிரின்ஸ் பல வருஷங்களா ஜாய் சிட்டில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க பொய்யானவரு. இங்க பாத்தீங்களா, ட்விங்கிள் இன்டர்நெட்ல அதை கண்டுபிடிச்சிட்டா. அது உண்மைதான். நீ இப்ப இங்க நடந்த எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் எதுக்காக இப்படி ஒரு விளையாட்டு விளையாடணும்னு உனக்கு சொல்லிடுறேன். ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சன் சிட்டில இருந்து சில ஜுவல்ஸ் எல்லாம் காணாம போச்சுல்ல, அத கொள்ளையடிச்சதே நான் தான். கொள்ளையடிச்ச எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்ததை பத்திரமா வச்சிருந்தேன். அப்புறம் என்கிட்ட இருந்த டூப்ளிகேட் பிக்சர்ஸ வச்சு யாரையுமே இங்க வர விடாம பாத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, இது எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறதுக்கு நான் புதுசா ஒரு இடம் தேடணும் போல இருக்கு. அதனால இப்ப நான் வேட்டைக்கு கிளம்பிட்டேன். இனிமே என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. சாரி கிக்கோ, என்ன மன்னிச்சிரு. பாய் பாய் கிக்கோ, நம்ம அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் சந்திக்கலாம். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 4 அப்ளை பண்ணு. ஃபார்முலா நம்பர் 4 ஆக்டிவேட் பண்ணி இப்பவே நான் அவனை மடக்கி பிடிச்சிடுறேன். அங்க இங்க சுத்தி கடைசில கால் கீழே விழுந்திருக்கா பாத்தேல ஜூனியர். என்ன சொல்றாரு சார்? என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் அண்டர் ஆர்.